வீட்டில் பெண் பார்க்க செல்கின்றார்கள். பெண் பார்க்கும் பொழுது அந்த பெண் சிவப்பாக இருக்கிறதா, உயரமாக இருக்கிறதா, முக்கம் மொழியமாக அழகாக இருக்கிறதா, கவர்ச்சியாக இருக்கிறதா என்பதை தவிர இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் கூறக்கூடிய ஒன்றே ஒன்று, அந்த பெண் இணை வைப்பு என்ற அந்த அசுத்தமான வாழ்க்கைக்குள் இருக்கக்கூடாது, அசுத்தமான வழியை பின்பற்றுவதாக இருக்கக்கூடாது. இது மட்டும்தான் அல்லாஹ் உங்களை பார்க்க சொல்வது. எவ்வளவுதான் கவர்ச்சியூட்டுபவளாக இருந்த போதிலும் சரியே, யார் இணை வைக்காமல் இறைவனுக்கு அடிபணிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் இணை வைக்கும் பெண்களை விட மேலானவர்கள். அவர்களை தன் நல்லதை கொண்டு அல்லாஹ் சீமான்களாக்குவான், இன்னும் அழகான மனதை அதிகரிப்பான், அவர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண பந்தத்தை உறுதியாக்கி வைப்பான். இணை வைக்காத பெண்களாக இருக்க வேண்டும். அவ்விதமாகவே ஆண்களும் அவர்கள் இணை வைக்கிற நிலையில் இருப்பார்களானால் அவர்கள் இணை வைப்பு விட்டு விலகும் வரையில் அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த ஆண் எவ்வளவுதான் கவரக்கூடியவனாக இருந்த போதிலும் சரியே, இணை வைக்காத நம்பிக்கையுடன் இறைவனுக்கு மட்டுமே அடிபணிந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் இணை வைத்து வணங்கக்கூடிய ஒரு ஆணை விட மிகவும் மேலானவன். அல்லாஹ் நாடினால் அவனையும் தன்னுடைய மேலான கிருபையை கொண்டும் மேலான ஞானங்களை கொண்டும் உயர்த்துவான். அப்படிப்பட்ட ஒரு ஆணை நீங்கள் திருமணத்திற்கு உகந்த ஆணாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். பெண்ணையும் அவ்விதமாகவே. இதை தவிர்த்து யார் மற்ற விஷயங்களில் பார்க்கிறார்களோ, எவ்வளோ பணம் இருக்கிறது, அழகு, உயரம், நிறம் இவற்றையெல்லாம் பார்த்து அதன் பிறகு ஒரு திருமணத்தை முடிக்கின்றார்களோ, இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பால் அழைக்கின்றார்கள். அது ஒரு நரக வேதனையுள்ள வாழ்க்கையின் பால் அழைக்கின்றார்கள். அந்த குடும்ப வாழ்க்கை நரக வாழ்க்கைக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும், இணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இணைவைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் உங்களை ஈடற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை இறைவன் அறிவிக்கின்றான். தலாக் என்ற ஒன்று நிகழ்வதற்கு காரணம், அல்லாஹ்வுடைய அடிப்படையை விட்டு மனிதர்களுடைய அடிப்படையை ஒட்டி நீங்கள் வாழ்வதன் காரணமாக. அல்லாஹ் ஒருவன்தான் எனக்கு போதுமானவன், அவனே என்னுடைய தேவைகளுக்கு எனக்கு நிரப்பமாக அவன் உதவி செய்பவன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான குடும்பத்திற்கான பாதுகாவலன் என்பதை யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு தலாக் என்ற பேச்சு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அங்கு உருவாகாது. நாம் இன்று அல்லாஹ்வை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்களாக வாழக்கூடிய நிலையில் இணை வைப்பு என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இணை வைக்காத பெண், இணை வைக்காத ஆண், இவர்கள் யார் என்பதை நமக்கு இறைவன் அறிவிப்பான். இணை வைப்பு என்பது என்னுடைய தேவைகளுக்கு நான் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரிடமும் திரும்ப மாட்டேன். கணவன் மனைவியை நாடி இருக்க மாட்டான், மனைவி கணவனை நாடி இருக்க மாட்டாள். எப்படிப்பட்ட ஒரு பெண் தனக்கு வேண்டும்? அல்லாஹ் ஒருவன் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு உரிய பாதுகாப்பும் உதவியாளனும் என்ற அந்த ஒன்றை யார் கொண்டிருக்கின்றார்களோ வரம்பு மீறி மனிதர்களிடம் இறைஞ்ச மாட்டார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக மனிதர்களிடம் கெஞ்சி கூத்தாட மாட்டார்கள். தங்கள் நிலையை தாங்களே தாழ்த்தி கொள்ள மாட்டார்கள். யார் ஒருவரும் இறைவனுக்கு அடிபணிந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்தி கொள்வதை விரும்ப மாட்டார்கள், அடிபணிந்து போவதையும் விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆணும் பெண்ணும் இணை வைக்காத ஆண்கள், பெண்கள். இங்கு அல்லாஹ் கூறுகின்றான், ஆண் பெண்ணை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆணுடைய பொருள் ஆதாரத்திலிருந்து அந்த பெண்ணை அவன் பாதுகாக்க வேண்டும். பிறரிடம் அந்த பெண் கையேந்து வேலையினால் அது அந்த பெண்ணுக்கு ஒரு மானக்கேடாகும். தான் கையேந்துவது மட்டுமல்லாமல் பிற மனிதர்களிடம் சென்று தன் மனைவியையும் வேலைக்கு சென்று அதுவும் சம்பாதிக்க வேண்டும். படித்த பெண்ணாக வேண்டும், அது வேலைக்கு செல்ல வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண் எனக்கு வேண்டும் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். நிச்சயமாக இது மானக்கேடான ஒரு விஷயமாகும். இந்த மானக்கேடான விஷயத்திற்குள் யார் நுழைகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நாளைக்கு கேள்விக்குறிதான். எனவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒன்று, மிக பெரும் கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் வாழ வேண்டும். அதில் உங்களுக்கு சுகம் கிடையாது. மனைவி வேலைக்கு அனுப்பிவிட்டு சந்தேகத்தினோடு அந்த கணவன் பின்தொடர்வான். ஒவ்வொரு விஷயத்திலும் சந்தேகம். வீட்டில் வந்தால் மனைவி இல்லை, மனைவி கொஞ்சம் தாமதமாக வந்தால் உடனே சந்தேகம், சீக்கிரமாக போனாலும் சந்தேகம். எங்கு பார்த்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு நன்மை இருக்காது. குடும்ப உறவு என்பது தகர்ந்துவிடும்.
வெளி உலக வாழ்க்கையில் கணவனும் சரி மனைவியும் சரி வீடுகளை விட்டுவிட்டு வீதிகளில் அடைவார்கள், பணத்தை தேடி, தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி. நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் உங்களுடைய வாழ்வாதாரமும் வானத்திலிருந்து அறிவாக உங்களுக்கு இறங்க இருக்கின்றன, அறிவின் அருளாக உங்களுக்கு இறங்க இருக்கின்றன. அல்லாஹ்விடமிருந்து அந்த அருளும் அந்த மகத்தான பேரருள் கொண்ட ஞானமும் கிடைக்குமானால் நிச்சயமாக நீங்கள் சகல மார்க்கங்களையும் மிகைக்கக்கூடிய மகத்தான நேர்வழிகள் நீங்கள் செல்வீர்கள். உலகத்தினுடைய அனைத்து தேவைகளும் உங்களுடைய கால்களுக்கடியில் இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு எதனை வாக்களித்தானோ அதுவும் இன்னும் உங்களுடைய வாழ்வின் ஆதாரமும் வானங்களில் இருக்கின்றன, பூமியில் கிடையாது. வானங்களில் இருக்கக்கூடிய காற்று, தண்ணீர், வெப்பம், கதிர்வீச்சுக்கள் இன்னும் நீங்கள் அறிந்ததும் அறியாததும் இந்த பூமிக்கு உங்களுடைய கால்களுக்கு அடியில் அது குவிகின்றன. அதனுடைய விளைச்சல்களில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பூமியை மேய்ந்து கொண்டிருக்காதீர்கள், வானங்களிலிருந்து இறங்கியது, வானங்கள் அளவில் திரும்புங்கள். அல்லாஹுடைய ஞானங்கள். பூமியை தோண்ட வேண்டாம், புதையல்கள் இருக்கின்றன, ஆனால் அவை உங்களுக்கு உதவாது. வானங்களில் அறிவின் புதையல் இருக்கின்றது, அதனை நீங்கள் உங்களுடைய இறைவனின் அனுமதி கொண்டு கிடைக்கப்பெறுங்கள். இந்த உலகில் நீங்கள் மகத்தானவர்கள், மேன்மையை பெற்று மற்ற மனிதர்களுக்கு முன்பாக ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நீங்கள் வழங்குபவர்கள். எனவே தலாக் என்பதற்கான ஒரே காரணம், நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் உங்களை சார்ந்த ஒரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள், அல்லது நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் உங்களை சார்ந்த ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தீர்கள். வேலைக்கு செல்ல வேண்டும் என்று யார் விரும்புகின்றீர்களோ அவர்கள் தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்வார்கள். இரண்டு அனுமதி கொண்டு ஒவ்வொருவரும் தனித்தனிய முறைய முதலாளிகளாக இருங்கள். இறைவன் என்ன கூறுகின்றான்? நீங்கள் இறைவனை பின்பற்றுகிறானால் அவன் தன் அருளை கொண்டு உங்களை சீமான்களாக ஆக்குவான். வெறும் முதலாளிகள் அல்ல, சீமான்களாக ஆக்குவான். இதனை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் நல்லருளினால் உங்களை சீமான்களாக ஆக்குவான். அதுவரையில் நீங்கள் ஒழுக்கம் பேணிக் கொள்ளுங்கள். பிறரிடம் கையேந்தாதீர்கள். வேலைகளுக்கு சென்று நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விலகுங்கள். நீங்கள் ஒரு வேலைக்காரனாக இருக்கக்கூடாது, அடிமையாக இருக்கக்கூடாது, மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிபணிந்த ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய நிலையில் அவன் உங்களை உலக மனிதர்கள் யாவரையும் விட மேலோங்கச் செய்வான். ஒவ்வொரு நாளும் பிந்தியது முந்தியது சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக பிந்தியது முந்தியதை விட சிறப்பாக அமையுமானால் நீங்கள் நேர்வழியில் இருப்பவர்கள். முந்தியது பிந்தியதை விட மேன்மையாக இருந்தது என்றால் வாழ்க்கையில் நேர்வழியில் நீங்கள் இல்லை. ஆக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேர்வழியில் இருக்கின்றீர்களா இல்லை என்பதை அறியக்கூடிய ஒரே வழி, நீங்கள் உங்களுடைய பாதையில் இருக்கக்கூடிய அந்த நாட்களை பார்ப்பீர்களானால் பிந்திய நாள் முந்திய நாளோட மிக மிக மேன்மையானதாக இருக்கும். நீங்கள் நேர்வழி படைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வருபவர்கள். எனவே நீங்கள் முதலாளிகளாக கூட அல்ல, எண்ணி பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். எண்ணி 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 சேகரித்து கொண்டு இது தன்னை வாழ வைக்கும் என்ற அளவுக்கு யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நேர்வழி அடைந்தவர்கள் இல்லை. வயலுள்ளி கொல்லி ஹமசத்தின் லுமச ஜம மாலன் வாத்ததா அல்லது ஜம மாலன் வாத்ததா. அதாவது குறை கூறி புறம்பேசி தெரிந்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அவர்கள் பொருள்களை சேகரித்து வைத்துக் கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இது தன்னை வாழ வைக்கும் என்று. அன்ன மாலகு அஹ்லதா, தாங்கள் சம்பாதித்தவை என்றென்றைக்கும் தன்னை வாழ வைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமாக அல்ல. நீங்கள் சம்பாதிப்பது எண்ணக்கூடிய நோட்டுகளாக இருக்குமானால் நீங்கள் பிறரிடம் கையேந்துகின்றீர்கள் என்பது பொருளாகும். நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை சீமான்களாக ஆக்குவான் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். தலாக் என்று ஒன்று உருவாகக்கூடாது என்றால், அல்லது நரக வாழ்க்கையில் எப்படியோ வாழ்ந்துவிட்டு போவோம் என்ற அந்த மிகக்கேடான ஒரு வாழ்க்கையிலிருந்து நாம் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சோனத்தின் பக்கமும் விரைந்து செல்ல வேண்டும் என்றால் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இணை வைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டாம். பணத்தை நம்பி வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டாம். இறைவனுடைய ஆற்றல் எனக்கு வேண்டும். இறைவனிடமிருந்து அவனிடமிருந்துள்ள ஆற்றல் எனக்கு வேண்டும். அந்த ஆற்றலை கொண்டு நான் உலகத்தில் மிகைத்தவனாக வாழ்வேன். இறைவனுக்கு பணிந்தவனாகவும் மற்ற மனிதர்களுக்கு தாழ்ந்து போகாதவனாகவும் எல்லா வழிகளையும் மிகைத்தவனாகவும் நான் வாழ்வேன். அந்த மிகையான வழிகளை என்னுடைய சமுதாயத்தில் மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் வாடும் பொழுது அவர்களும் இறையடியார்களாக வாழக்கூடிய ஒரு வழிவகைகளை உயரக்கூடிய ஒரு பாதையை நான் அவர்களுக்கு அறிவிப்பேன் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் வாடுங்கள். தலாக் என்ற பேச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேலைக்கு செல்வது என்பது கூடாது. மற்ற மனிதர்களிடம் வருந்து எதனையும் கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டுமென்றால் மகத்தான ஞானங்கள் நிச்சயமாக வேண்டும். அந்த மகத்தான ஞானங்களில் உங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. அந்த வாழ்வாதாரம் வானங்களில் இருக்கின்றது. 51:22 நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரமும் வானங்களில் இருக்கின்றது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். பூமியில் மேயக்கூடிய ஒரு ஆடு மாடுகளை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது.
கால்நடைகளாக நாம் வாழக்கூடாது. உயர்ந்தோங்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் குர்ஆனை எடுங்கள். குர்ஆனுடைய விஷயங்களை நீங்கள் உங்களுடைய மனதில் கொள்ளுங்கள். பிறகு நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கைக்கு ஒளி இறைவனிடமிருந்து வழங்க வைக்கக்கூடிய மகத்தான பேரொருள் ஞானமாகும். அவனிடமிருந்துள்ள ஞானமாகும். அந்த ஞானத்தை மிகைக்கக்கூடிய எவனும் இல்லை. இன்று 700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் இறைவனுடைய ஒரு சிறு ஞானத்தினுடைய உயர்வு போதும் 700 கோடி மக்களையும் மிஞ்சிய ஒரு ஞானம் உங்களிடம் இருக்கின்றது. அந்த ஞானத்தை கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஒளியை ஏற்படுத்துவான். அந்த ஒளியை இருமடங்காகவும் ஆக்குவான். எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய நற்கிருபைகளின் மீது நீங்கள் நம்பிக்கை எழுந்திட வேண்டாம். இளைஞர்களே, பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் நல்ல நிலையில் வாழ வேண்டும். அழகான குடும்பத்தில் சந்ததிகளோடு பெருக வேண்டும். இறைவனுடைய ஆற்றலை கொண்டும் அனுமதியை கொண்டும் நன்னெறியாளர்களாகவும் நன்மைகளில் நீங்கள் உயர்ந்தவங்களாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். திருமணத்திற்கு முன்பாக வெளிப்படையான வாழ்க்கையின் பக்கம் திரும்புகிறானால் நீங்கள் நிச்சயமாக நரகத்தின் பக்கம் அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இணை வைத்து வணங்கக்கூடிய ஒரு ஆண் எவ்வளவுதான் கவலைக்கூடியவனாக இருந்த போதிலும் சரி, அல்லாஹுக்கு அடிபணிந்த ஒரு அடிமை, அல்லாஹுக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய ஒரு அடிமை இவனோட மேலானவனாவான். அவ்விதமாகவே பெண்களும் எவ்வளவுதான் கவர்ச்சி விட்டுபலாக இருந்தாலும் சரி, அந்த இணை வைத்து வணங்கக்கூடிய அந்த பெண் நிச்சயமாக மேலானவள் இல்லை. இறைவனுக்கு மட்டுமே அடிபணிந்து அவனுக்கு மட்டுமே பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய ஒரு பெண் இவளை விட மேலானவளாவாள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வகையில் நீங்கள் உங்களுடைய பெண்களை தேட முடியாது. நீங்கள் குணவாதங்களாக இருந்தால் தவிர, நீங்கள் குணவதிகளாக இருந்தால் தவிர உங்களை சார்ந்தவரை நீங்கள் அடையாளம் காண முடியாது. அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள். என் இறைவனே, எனக்கு நல்வாழ்க்கையை கொடு, நற்சிந்தனைகளை கொடு, நல்லொடுக்கத்தை கொடு, நீ என்னை பாதுகாத்துக்கொள், என்னுடைய பொறுப்பில் என்னை விட்டுடாதிருப்பாயாக, நீ என்னை உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள் என்ற அந்த அழகான வாழ்க்கையின் பக்கமும் பிரார்த்தனையின் பக்கமும் நீங்கள் திரும்புங்கள். அல்லாஹ் ஒருவனை தவிர நமக்கு உதவி புரிவோன் இல்லை என்பதை இன்று நாம் அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சிறந்தவங்க தலாக் என்ற ஒரு அசிங்கமான நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது. எந்த நபியும் எந்த தூதரும் தன்னுடைய மனைவிகளை தலாக் செய்ததாக குர்ஆனில் கிடையாது. நீங்களும் அறிந்திருக்க மாட்டீர்கள். நான் நபியை பின்பற்றுகின்றேன், நான் தூதரை பின்பற்றுகின்றேன், என் உயிருக்கும் மேலானவர்கள், கண்மணி போன்றவர்கள் என்றெல்லாம் நீங்கள் வர்ணிக்கின்றீர்கள். இதெல்லாம் ஒரு அசிங்கமான வர்ணனையாக இருக்கின்றது. அவர்களை பின்பற்றுங்கள், அழகை பின்பற்றுங்கள், அவர்கள் அஞ்சிய அந்த வாழ்க்கையை பின்பற்றுங்கள். நீங்கள் இறைவனுக்கு பயப்படுங்கள். மனிதர்களுடைய உருவத்தினுடைய அடிப்படையிலும் தோற்றத்தின் அடிப்படையிலும் வெளிப்படையான வாழ்க்கையின் அடிப்படையில் நீங்கள் பின்பற்றக்கூடாது. அவர்கள் எந்த உள்ளட்சத்தோடு வாழ்ந்தார்களோ அந்த உள்ளட்சத்தை நீங்கள் உங்களுடைய இருதயங்களில் மேற்கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் அறிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், மாதவிடாய் பற்றி நீங்கள் அறிய வேண்டும். 2வது அத்தியாயம் 222வது வசனம். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களோ வேதனைகளோ ஏற்படக்கூடாது என்பதை நீங்கள் விரும்புகிறீர்களானால் திருமணத்திற்கு முன்பாக பல விஷயங்கள் நீங்கள் அறிய வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள். நீர் கூறும் அது ஒரு துன்பம். மாதவிடாய் ஒரு துன்பம், அதாவது ஒரு கஷ்டம், உடல் கஷ்டமும் மன கஷ்டமும் சேர்ந்தது. ஒவ்வொரு மாதமும் அவர்களை வாட்டக்கூடிய ஒரு சிறு அளவு ஒரு துன்பம். இது அல்லாஹ் கூறுகின்றான். அது ஒரு துன்பம், அது ஒரு தீட்டு, அது ஒரு அசுத்தம். அசுத்தம் என்னுடைய உடலில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு துன்பம் தான். அது ஒரு தீட்டாகவே இருக்கும். அந்த அசுத்தத்தில் நீங்கள் கலக்கக்கூடாது. மாதவிடாய் என்பது நீங்கள் குடும்பத்தில் உறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது, குடும்ப உறவு கூடாது. தெளிவாக விளக்கியிருங்கள். தூய்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். மாதவிடாய் என்பது ஒரு அசுத்தமானது, ஒரு தீட்டானது, அது ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியது, அவர்களுக்கும் ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை. ஆகவே அவர்களை நீங்கள் கனிவோடு கவனிக்க வேண்டும், அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வேலைகளில் பெரும்பாலானவற்றை நீங்கள் செய்ய வேண்டும். அவர்களை எந்த உதவிக்கும் அழைக்கக்கூடாது. நீங்கள் உதவியாளர்களாக மாற வேண்டும். அந்த மாதவிடாயின் போது அவர்களுக்கு உரியதை நீங்கள் கொடுக்க வேண்டும். எந்த விதத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு விளைச்சல் நிலத்தை எப்படி நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களோ அந்த அளவுக்கு அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைச்சல்கள் ஆவார்கள், உங்களுடைய விளைநிலங்களை போன்ற அவர்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் விளைய வேண்டுமோ அவ்வளவு நன்மைகளும் நீங்கள் உங்களுடைய பெண்களை எந்த வகையில் நீங்கள் தூய்மையாக்குகின்றீர்களோ, தூய்மையோடு பாதுகாத்துக் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் விளைச்சல்கள் அதிகமாகும். அவர்கள் விளைச்சல்கள் உங்களுடைய பெண்கள் உங்கள் குடும்பத்தினுடைய விளைச்சல்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெண்கள், உங்களுடைய மனைவிமார்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வீடுகளுக்குடைய பெண்கள் அனைவரும்
இறைவனுடைய மகத்தான நற்கொடைகள், அருட்கொடைகள். அவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பீர்களோ உங்களுடைய வீடுகளின் விளைச்சல்கள், குடும்பத்தின் விளைச்சல்களும், நாளைய வாழ்க்கையின் விளைச்சல்களும் அமோகமாக இருக்கும் இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு அவர்களோடு பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களோட கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை வெறுக்கக்கூடாது. அவர்களுடைய இயலாமையின் காரணமாக உங்களுடைய இயலாமையை, உங்களுடைய அதிருப்தியையும் சலிப்பையும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. மனதை நோகடிக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய திட்டங்கள் இவை, திட்டவட்டமான வரையறைகள் இவை. அவர்களை நீங்கள் கண்காணித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய விளைச்சல்கள் அவர்கள், விளைச்சல் நிலங்கள் அவர்கள், நன்மைகளை பெருக்குபவர்கள் அவர்கள் என அனைத்து ஆதாரங்களையும் அவர்கள் தங்களுடைய வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு ஆதரவையும், உங்களுக்கு ஆறுதலையும், உங்களுக்கு சுகத்தையும் அந்த பெண்கள், உங்கள் வீட்டின் பெண்கள் காரணமாக உங்களுக்கு உண்டு. அதை போன்ற ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடைய முடியாது. அவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டிய முறைப்படி அவர்களை கவனிப்பீர்களானால் கண்ணும் கருத்துமாக நீங்கள் அவர்களை கவனிக்க வேண்டும். எப்படி உங்களுடைய விளைநிலங்களில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனிப்பீர்களோ, அந்த விளைநிலங்களுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுப்பீர்களோ, அந்த விளைநிலங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களோ, அவ்விதமாக உங்களுடைய பெண்களுக்கு அவர்கள் தேவையை நீங்கள் பூர்த்தியாக்குங்கள். அவங்களுடைய உடல் தேவைகளையும் சரி, அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படையிலான அவர்களுடைய பொருள்களின் அடிப்படையிலும் சரி, அவர்களை நீங்கள் பூர்ணமாக கவனியுங்கள். நிச்சயமாக அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்வதை இறைவன் நேசிப்பான். ஆனால் ஒன்றே ஒன்று, அவர்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் தாராளமாக இருங்கள். அவங்களுடைய பகட்டுக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்ய முடியாது. நிச்சயமாக இறைவன் அவர்களுக்கு அந்த உண்மையை போதிக்க போதுமானவன். நீங்கள் சொல்லும் பொழுது அந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் சங்கையாக வாழ வேண்டுமே தவிர பிற மனிதர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக பெரும் ஆணவத்தோடும் பகட்டோடும் மனிதர்கள் முன்பாக வருவது நம்முடைய குடும்பத்திற்கு தரித்திரம் என்பதையும் அறிவியுங்கள். நிச்சயமாக நீங்கள் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவர்களை கண்ணும் கருத்துமாக நீங்கள் கவனிக்கும் பொழுது அவர்களும் உங்களுக்கு செய்ய முடிப்பார்கள். மாதவிடாயின் போது அது ஒரு துன்பமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் தூய்மையாக சுகமாகும் வரையில் காத்திருங்கள். மாதவிடாய் பற்றியும் கேட்கின்றார்கள். 2:222 நீர் கூறும் அது ஒரு துன்பம். ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகுங்கள். அவர்கள் சுகமாகும் வரை அவர்களை அணுக வேண்டாம். அவர்கள் சுகமடைந்த பின் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளும் விதத்தில் அவர்களிடம் நடந்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு பெண்ணை நீங்கள் தூய்மையான பெண்ணாக விரும்புவீர்களோ, உங்களுடைய திருமணத்தின் போது அவ்விதமாகவே ஒவ்வொரு மாதமும் அல்லாஹ் தூய்மையாக ஆக்கி உங்களுக்கு தரும் பொழுது, தன் துன்பங்களை பொறுத்து கொண்டு இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர் தூய்மையாகும் பொழுது, முதல் முறையாக நீங்கள் உங்களுடைய பெண்ணை, உங்களுடைய மனைவியை நெருங்கும் பொழுது எப்படி மகர் கொடுத்தீர்களோ அவ்விதமாகவே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அவர்கள் கொடுங்கள். ஒவ்வொரு சுகத்தின் போதும், ஒவ்வொரு தூய்மையின் போதும் இறைவன் உங்களுக்காக தூய்மையாக கொடுக்கும் பொழுது, எல்லா கீடுகளையும் நீக்கி பரிசுத்தமாக உங்களுக்கு அளிக்கும் பொழுது, நீங்கள் அவர்களுக்கு என்னென்ன சங்கையான பொருள்களை கொடுக்க முடியுமோ, அவர்களுடைய நன்மைகளுக்கு ஏற்றதை கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் கொடுங்கள். இது ஒரு குட்டி மகர் போன்றது. அவ்வப்போது நீங்கள் செய்யக்கூடிய மகர் என்பது இறைவனுக்கு மிக பொருத்தமான ஒரு விஷயமாகும். மகர் என்பது திருமணக் கொடை, தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மகத்தான நற்கொடை. அந்த நற்கொடைகளில் எந்த ஒன்றையும் நீங்கள் பாக்கி வைக்க வேண்டாம். அந்த திருமணத்தின் போது கொடுக்கக்கூடிய மகத்தொகையை போன்று ஒவ்வொரு மாதமும் இறைவன் உங்களுக்கு தூய்மையாக்கி சுகமாக்கி கொடுக்கும் பொழுது, அவர்களுடைய கேடுகள் எல்லாம் நீக்கி உங்களுக்காக தரும் பொழுது, நீங்கள் இறைவனுக்கு மனிதர்களாக இருந்தால் மகரை போன்ற பல கொடைகளை நீங்கள் கொடுங்கள். அவர்களை தூய்மையாக்கி தருவதன் காரணமாக, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதன் காரணமாக நீங்கள் இந்த வேலையை செய்கிறீர்கள் தவிர, அதன் காரணமாக இறைவன் அவர்களுக்கு உங்கள் மீது உவப்பையும் கிருபையையும் அதிகமாக்குவாங்க. இந்த மாதவிடாயின் போது நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் அறிந்து கொண்ட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அசுத்தங்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் உங்களுடைய ஒரு விந்து அணு அந்த கர்ப்பப்பை வழியாக மேலேறுமானால், அந்த விந்தணுக்கள் மிக கேடான ஒரு சூழ்நிலை அடைகின்றன. அந்த விந்தணுக்கள் சினைப்பையோடு சேர்ந்து கர்ப்பம் தரிக்குமானால் அந்த குழந்தை மிக பெரும் கஷ்டத்திற்குள்ளாகிறது. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக
நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.